ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்றைய உரையில் கணபதி ஸ்தபதி ஒரு பெரிய சகஸ்ரலிங்கம் மகாபரிவாளின் அருளுரையினால் அவருடைய ஆசீர்வாதத்தால் செய்ய முற்படும்போது அதற்கான கல் காஞ்சிபுரம் தேனாம்பாக்கம் வருவதற்கு நேரமாகி கொண்டிருந்த நிகழ்வை பார்த்தோம். அதாவது கல் காஞ்சிபுரம் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் இறக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்ய தொடங்கியது. அப்போது ஸ்தபதிக்கு மகாபரிவாள் சொன்ன ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வந்தது. பகவான் பரமேஸ்வரன் நள்ளிரவு 12 மணிக்கு லிங்கோத்பவராய் அவதாரம் செய்தார் என்ற விஷயம் நினைவுக்கு வந்தது. உடனே மனக்குழப்பம் தெளிந்தது. கவலைப்பட வேண்டாம், சரியான நேரத்தில் எல்லாம் சரியாக நடக்கும். மகானின் அருள் கூடவே இருக்கின்றது. விநாயகருக்கு உடனே சிதறுதாங்க உடைக்க வேண்டும், வாங்கி வாங்க என்று அங்கிருந்தவர்களிடம் தெரிவிக்க, நள்ளிரவில் சிரமப்பட்டு தேங்காய் வாங்கி வந்து உடைக்க மழை நின்றது. சரியாக கடிகாரம் 12 மணி அடித்த போது கல் கீழே இறங்கியது என்ற செய்தியோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். உடனே மகானும் அங்கு வந்து தன் கமண்டல தீர்த்தத்தால் அந்த கல்லை புனிதம் செய்தார். கல் உரிய இடத்தில் வைக்கப்படும் போது பொழுது விடிந்து விட்டது. சரியாக காலை 6 மணிக்கு திருப்பணி தொடங்க அனைவரும் தயாராக இருந்தபோது வேத பாராயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பண்டிதர்கள் வரவில்லை. மீண்டும் சோதனையா, முகூர்த்தம் தப்பிவிடுமே என்று கவலைப்படும் போது சற்றும் எதிர்பாராத விதமாக 2 பெரிய வேன்களில் 40 வேத வித்துக்கள் வந்து இறங்கினார்கள். ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வேத பண்டிதர்கள் வராதிருக்க எங்கிருந்தோ இவர்கள் எப்படி சரியான நேரத்துக்கு வந்தார்கள்? அதுதான் அழகிலா அருள் விளையாட்டு. யாத்திரை செல்லும் அந்த பண்டிதர்கள் வழியில் மகானை தரிசிக்க வந்திருந்தார்கள். எனினும் இது எதிர்பாராத நிகழ்வு தான், தானே நிகழ்ந்த நிகழ்ச்சி கிடையாது. உடனே திருப்பணி கோலாகலமாக துவங்கியது. காலநேமியான நடமாடும் தெய்வம் குறித்த காலம் தப்புவாரா, தப்ப விடுவாரா? சிலை வடிப்பதிலேயே இவ்வளவு சோதனை, பிறகு சாதனை என்றால் அந்த சகசலிங்கம் எங்கு எழுந்தருளியது? அலகாபாத்தில் மோட்ச நதிகள் 3 ஒன்று கூடும் திரிவேணி சங்கமத்தில் காமகோடி ஆலயத்தில் தான் இந்த அற்புத சகசலிங்கம் எழுந்தருளியிருக்கின்றது. திரிவேணி சங்கமத்தில் இப்படி ஒரு அற்புத ஆலயம் எழுப்ப என்ன காரணம் பார்ப்போமா? இப்போது காமகோடி ஆலயம் உள்ள இடத்தில் தான் 2500 ஆண்டுகளுக்கு முன் பகவான் ஆதிசங்கரர் குமாரில பட்டர் என்ற பூர்வா மீமாம்ச அவதார புருஷரை சந்தித்தது. ஞான மார்க்கத்தை ஒப்பாத கர்ம மார்க்கத்தை சேர்ந்தவரான குமாரில பட்டர் அந்திம காலத்தில் தனது தவறுக்கு பிராயச்சித்தமாக துஷாக்னி பிரவேசம் என்று எரியும் உமிக்கருக்கில் தன் உடலை கொடுத்து வருத்தி கொண்டிருந்தார். கருணை கடலான சங்கரர் விரைந்து அங்கு சென்று தனது தரிசனத்தினாலேயே குமாரில பட்டருக்கு ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளிய இடம்தான். இன்று திரிகால ஞானியான காஞ்சி மகாபரிவாளின் அருச்சங்கல்பத்தால் ஆலயமாக இருக்கின்றது. அந்த ஆலயத்திலும் சமய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக 3 தலங்களில் 3 தலத்தில் சாக்தமாக அன்னை காமாட்சியும் முதல் தலத்தில், 2ஆம் தலத்தில் வைஷ்ணவமாக திருப்பதி பாலாஜியும், 3ஆவது தலத்தில் தான் சைவமாக மேற்கூறிய சகஸ்ரலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு திரிவேணி சங்கமத்தில் மும்மத சங்கம ஆலயமாக திகழ்கின்றது. வேதத்தின் கர்ம மார்க்கமும் ஞான மார்க்கமும் சங்கரர் குமாரில பட்டர் சங்கமித்த இடத்தில் அந்த ஆலயம் அற்புதமாக அமைந்திருக்கின்றது. என்னே காஞ்சி மாமுனிவரின் அமானுஷ்ய சங்கல்பம். மகானின் அருட்பெருக்கு அத்துடன் முடிந்ததா? இல்லை, அது வற்றாத ஜீவநதி. மத்திய அரசில் மிக உயர்ந்த பதவிகளை வகித்தவர் CS ராமச்சந்திரன் என்ற அதிகாரி. அவர் காஞ்சி மாமுனிவரின் பரமபக்தர். மகானின் பல தெய்வீக சங்கல்பங்கள் செயல்வடிவும் பல காரணமாக இருந்தவர். உத்தரப்பிரதேச அரசிடம் ஆலய திருப்பணியின் புனிதம் அவசியம் பற்றி எடுத்து ஏம்பி அந்த ஆலயத்திற்கு நிலம் வாங்குவதிலிருந்து கூடவே பாடுபட்ட உத்தமர். ஆலய திருப்பணி துவங்கி அஸ்திவாரம் முடிவரும் தருணம் திரு CS ராமச்சந்திரன் பணிகாலம் முடிந்து ஓய்வு பெறும் அரசாணை தரப்பட்டது.
இந்த திருப்பணியில் பலரது ஒத்துழைப்பும் மற்றும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பும் மிக அவசியமாக இருக்கும் தருவாயில் தாம் ஓய்வு பெற்றுவிட்டால் திருப்பணி எப்படி நடக்குமோ, யார் யார் உதவுவார்களோ, எவ்வளவு காலதாமதமாகுமோ, பதவியில் இல்லாத தமது வார்த்தைக்கு எப்படி மதிப்பு இருக்குமோ என்று பலவாறாக கவலை கொண்ட திரு ராமச்சந்திரன் சபதியிடம் தன்னுடைய மனக்கவலையை வெளியிட்டார். சபதியோ கலவையில் இருந்த நடமாடும் தெய்வத்திடம் விண்ணப்பிக்க, மகாபலிவரோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா, ஏற்கனவே அனுகிரகம் பணியாயிட்டு நிம்மதியாக போயிட்டு வா என்று அபயம் தந்தார். சென்னை வந்த ஸ்தபதியிடம் ராமச்சந்திரன் ஒரு தந்தியை காண்பித்தார். அதில் கண்ட வாசகம் ஸ்தபதியை அதிசயத்தில் ஆழ்த்தியது. தந்தியில் இருந்த செய்தி இந்த ஆலய திருப்பணி செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் என்பதுதான். போலி மதச்சார்பின்மை கொண்டாடும் சுதந்திர குடியாட்சியில் அரசாங்கமே ஆலய திருப்பணியின் செலவு முழுவதையும் ஏற்ற செயல் மகாபலிவாளின் அருள் பிரவாகத்தால் அன்றி வேறு எதனால் சாதிக்க இயலும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.